ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் மண்ணை கவ்விய பாஜக, அபார வெற்றி பெற்ற காங்கிரஸ், அதிர்ச்சியில் மோடி. அதாவது கடந்த மாதம் 18ஆம் தேதி 24 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாகவும், கடந்த மாதம் 25ஆம் தேதி 26 தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாகவும், அக்டோபர் 1ஆம் தேதி 40 தொகுதிகளுக்கு மூன்றாவது கட்டமாகவும் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. மொத்தம் 63.45% ஓட்டுகள் பதிவாகி உள்ள நிலையில்தான் வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஓமர் அப்துல்லா 2 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளார். இவர் தேசிய மாநாட்டு கட்சியின் செயல் தலைவராக உள்ளார். இவர் கந்தர்பால் மற்றும் புட்காம் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளார். கடந்த முறை இந்த 2 தொகுதிகளில் அவர் வென்ற நிலையில்தான் மீண்டும் அங்கு களமிறங்கி உள்ளார். இதில் புட்காம் தொகுதியில் 1400 ஓட்டுகள் வித்தியாசத்தில் இமர், கந்தர்பால் தொகுதியில் 622 ஓட்டுகள் வித்தியாசத்திலும் தொடர்ந்து ஓமர் அப்துல்லா முதலிடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 12 மணி நிலவரப்படி ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் பிளஸ் தேசிய மாநாட்டு கட்சியின் கூட்டணி 50 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. அதிகபட்சமாக ஓமர் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி 38 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் கட்சி 10 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக பாஜக 28 இடங்களிலும், மெஹபூபா முப்தியின் பிடிபி கட்சி 4 இடங்களிலும், மற்றவர்கள் 15 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் பிளஸ் தேசிய மாநாட்டு கட்சியின் கூட்டணி பெரும்பான்மை கிடைக்கும் பட்சத்தில் ஓமர் அப்துல்லா மீண்டும் முதல்வராகலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில்தான் அவர் 2 தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாறிய பிறகு முதல் முறையாக சட்டசபை தேர்தல் நடந்துள்ளது. மொத்தம் 90 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 46 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பது நிச்சயம். ஆனால் காங்கிரஸ் கட்சி 40 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் 10 வருடங்களுக்கு பிறகு பாஜகவை வீழ்த்தி ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் கட்சி. இது ஆளுங்கட்சியாக இருக்கும் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்தியாவில் முக்கியமான மாநிலமாக கருதப்படும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்திருப்பது பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.